Hi hello friends, welcome to Kodak cooking. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே பாரம்பரியமா எங்க வீட்ல செய்யக்கூடிய தேங்காய் மிட்டாய் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இந்த தேங்காய் மிட்டாய் என்னோட பெரிய அத்தை தான் செஞ்சு காமிக்க போறாங்க. அவங்க பாரம்பரியமா செஞ்சிட்டு இருக்க இந்த தேங்காய் மிட்டாயை ரொம்ப எளிமையா ரொம்ப சிம்பிளா செஞ்சு காமிக்க போறாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். இந்த தீபாவளிக்கு தேங்காய் மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்படி நல்ல பதமாக ஜூஸியாக தேங்காய் மிட்டாய் செய்கிறதுக்கு தேங்காவை எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் இது மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கணும். இன்றைக்கி தேங்காய் மிட்டாய் செய்கிறதுக்காக நான் 5 தேங்காவை எடுத்துகிட்டு இது மாதிரி பூ போல் துருவி எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் மிட்டாய் நான் செய்கிறது கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி தான், அதனால நான் 5 தேங்காய் எடுத்துகிட்டு இது மாதிரி துருவி எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் பாதி இல்லாட்டி கால்வாசி செஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸாக இந்த தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டுட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே ஒரு சொட்டு கூட சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம கொரப்பாக தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பூ மாதிரி நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடச்சிரும். இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸியாக இந்த தேங்காய் மிட்டாய் நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ இந்த தேங்காய் மிட்டாய்க்கு ஜீரா காய்ச்சிடலாம். ஒரு அடிக்கனமான கடாயில் நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கணும். எல்லார் வீட்லேயும் இது மாதிரி ஒரு படி இருக்கும். இந்த படி இருந்துச்சு அப்படின்னா இதில் 1.5 படி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்படி எங்கள் வீட்டில் படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா 1.25 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம சர்க்கரை சேர்க்குற பாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிகனமானதாக இருக்கணும். இப்போ இது கூட 200 ml தண்ணி சேர்க்குறேன். இதில் 200 ml தான் தண்ணி இருக்கும், அதை மட்டும்தான் நான் இது கூட சேர்க்குறேன். 1.5 படி சர்க்கரைக்கு வெறும் 200 ml மட்டும்தான் நான் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறி விடுங்க. சர்க்கரை அப்படியே நல்லா கரைஞ்சி வந்துடும். உங்களுக்கு பாகு கன்சிஸ்டன்சி நல்லா வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் இதை கலந்துகிட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு கலக்கணும். இது பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி உங்களுக்கு கலந்து வராது. உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி சாலிட் கன்சிஸ்டன்சியில் தான் இது இருக்கும். உங்களுக்கு ஜாமுனுக்கெல்லாம் பண்ணுற மாதிரி தண்ணி மாதிரி உங்களுக்கு வராது. இது மாதிரி கொஞ்சம் சாலிட் கன்சிஸ்டன்சிலேயே தான் இருக்கும். பாருங்கள், இப்போ நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். அதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சூப்பராக நல்லாவே தெரியும். சர்க்கரை கரைஞ்சிருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் கொரப்பாகவும் அப்படியே தெரியும். இந்த சமயத்தில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை அப்படியே சேர்த்துக்கலாம். தேங்காவை துருவிட்டு மிக்சியில் தண்ணி விடாமல் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒருத்தர் கலந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒருத்தர் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் மட்டும்தான் செய்கிறீங்க அப்படின்னா கூட ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தேங்காவை சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிறப்போ அடி பிடிக்காது. நீங்கள் சிம்மில் தான் உங்கள் ஃப்ளேம் வச்சுருக்கீங்க. நல்லா அந்த சக்கரை கூட இந்த தேங்காய் எல்லாமே பைண்ட் ஆகி வரணும். இந்த தேங்காய் மிட்டாய் செய்கிறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு நல்ல ஹெவியான ஸ்வீட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட நம்ம பசு நெய் 200 ml சேர்த்துக்க போகிறோம். 200 ml கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க. நல்லா பசு நெய் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இந்த ஸ்வீட்டு சூப்பராகவும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கலந்து விடுங்க. அந்த பாத்திரத்தில் சைடில் ஊற்றிருக்கிறது எல்லாத்தையுமே ஃபுல்லாக நீங்கள் எடுத்து விட்டுட்டு நீங்கள் நல்லா கலந்து விடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். எல்லா நெய்யுமே ஒரே டைமில் நீங்கள் சேர்த்துட வேண்டாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறப்போ அதோட பதம் மாறாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நெய், சர்க்கரை, தேங்காய் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் இப்படி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வரும். உங்களுக்கு அடி பிடிக்காது. இந்த சமயத்தில் நம்ம நல்ல அடிகனமான ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். பிளேட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிளேட்டை ஊற்றுறதுக்கு ரெடியாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியை மட்டும் நீங்கள் பாருங்கள். இதில் இன்னும் கூட ஜீரா இருக்குது. இன்னும் கூட இது நல்லா சுண்டி வரணும். ஜீரா அப்படி தண்ணி மாதிரி இருக்க பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வற்றி வரணும். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. அடி பிடிக்கக்கூடாது, அதனால் நல்லா கலந்து விடுங்க. இந்த தேங்காய் மிட்டாயில் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பே இது தான். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா அப்படியே இறுகி போயிடும். இல்லை முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும், செட் ஆகாது. ஸோ இந்த ப்ராசஸ் மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க.
கரெக்டாக பதமாக வர்றப்போ நீங்கள் இறக்கிடணும். பாருங்கள், நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டில் நீங்கள் ஊற்றிடலாம். இப்போ நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்க பிளேட்டில் இதை அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த தேங்காய் மிட்டாய் இப்போ பார்க்குறப்ப தளர்வாக இருக்க மாதிரி தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அப்படியே செட் ஆகிடும். ஒரு கரண்டி வச்சுட்டு இது மாதிரி நல்லா டேப் பண்ணி விடுங்க. ஒரு சின்ன கிண்ணம் இருந்துச்சு அப்படின்னா மேலே அப்படியே டேப் பண்ணி விடுங்க. நல்லா சமமாக ஆகிடும். இந்த பாத்திரத்துக்கு அடியில் மீதி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் விடவே வேண்டாம். அப்படியே லைட்டாக சொல்லி எடுத்திங்கன்னா மேலே வந்துடும். இதெல்லாம் தனியாக நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நம்ம சும்மா இருக்கப்போ சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த பிளேட்டில் ஊற்றினது நல்லா 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி குட்டி குட்டி பீடாவாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. உங்களுக்கு பார்க்குறதுக்கு கஷ்டம் மாதிரி தெரியும், ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையானது 2 பொருள் மட்டும்தான். கடைசியாக நீங்கள் கிளறி எடுக்கும்போது மட்டும் நான் சொன்ன பதத்தில் நீங்கள் எடுத்தால் போதும். 15 to 20 மினிட்ஸில் நல்லா இது மாதிரி ஹார்ட் ஆகிடும். இதை கட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வெளியில் எடுத்து பார்த்தா போதும். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வாயில் வச்சதும் கரையிற மாதிரி நல்ல ஜூஸியாக அந்த நெய்யோட இருக்குது. இந்த தீபாவளிக்கு இந்த தேங்காய் மிட்டாய் செஞ்சுட்டு அசத்துங்க. உங்களுக்கு கம்மியான அளவுகளை செய்யணுன்னா இதில் பாதி செஞ்சுக்கோங்க. சூப்பரான ஸ்வீட்டோட இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாரம்பரியமாக எங்கள் வீட்டில் செய்யக்கூடிய இந்த தேங்காய் மிட்டாய் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.